பேச்சியாக போறாரு. 1/6/2026 அன்று இரவு, அதாவது விடிய 2/6 அன்று விடிய காலை 1:50 பயிற்சி ஆகிறாரு. மிதுனத்துல தன்னுடைய வீட்டுல இருப்பாரு. அதாவது மகர ராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல அதிச்சாரம் இருக்கு. அதாவது 31/10/2026 அன்று வந்து பாத்தீங்கன்னா அதிச்சாரமா போவார். அதாவது கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு போவார். இது அதிச்சாரம். அப்ப மறுபடியும் 24/1/2027 என்றுதான் வக்ரமாயி பின்னோக்கி மீண்டும் கடகத்துக்கு வருவார். அந்த காலகட்டங்கள் வந்து ஒரு 3-4 மாத காலகட்டங்கள் மட்டும் பலன்கள் மாறுபடும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் ஸ்தானத்திலே குரு உச்சமாகிறார். குரு பொறுத்த வரைக்கும் 2, 5, 7, 9, 11ங்கிற ஸ்தானம் மிகச் சிறந்தது. அது இல்லாம அவர் எந்த இடத்துல இருந்தாலும் பார்வைப்படும் இடங்கள்ல தோஷ நிவர்த்தி ஆகும். 7ஆம் வீட்டுல அது உச்சமாகிறார். திருமணங்கள் நடக்காத திருமணங்கள்லாம் நடக்கும். கூட்டு தொழில வெற்றி அடைகிறது, ஒரு தொழில், கல்வி, வேலையில உயர்வு, பொருளாதாரத்துல ஒரு வெற்றி, நினைச்சதெல்லாம் நடக்கிறது. எது இருந்தாலும் இது வரைக்கும் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்தவங்க கூட கூப்பிட்டு அந்த வேலை வாய்ப்பையோ ஒரு பொருளாதாரத்துல உயர்வோ எதா இருந்தாலுமே அந்த கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். திருமணங்கள் வந்து கைகூடும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, தொழில கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். வெளிநாட்டு பயணங்கள் செல்றது, நம்ம நினைச்சதெல்லாம் நடத்தக்கூடிய காலம். வருமானம் வந்து திருப்திகரமா இருக்கு. லாபங்கள் அதிகமா வரக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்பு, தொழில், சுயதொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானங்கள் கிடைக்கும். அதே போல ஒரு புதிய முயற்சிகளை வந்து எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதுல ஒரு சக்சஸ் பண்ணி காமிக்கக்கூடிய காலகட்டங்கள். இதெல்லாம் வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய அந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலயுமே ஒரு வெற்றி அடையும். கல்வியில வந்து நல்ல உயர்வு கிடைக்கும். விருதுகள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இது வரைக்கும் இருந்த அவப்பெயர்கள்லாம் நீங்கிரும். அதே மாதிரி வம்பு வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு உண்டு. பொருளாதாரத்துல ஒரு வெற்றி அடையுது. இது வரைக்கும் வராத பணமும் கூட நம்மளை தேடி வந்துடும். அதனால வீடு, வாகனங்கள், அந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் செய்யறதோ, புதிதா வாங்குறதோ, பணங்கள் நமக்கு தேவைகள் பூர்த்தி ஆகிறது, இன்னொரு திருடனுக்கு வராத பணங்கள் வர்றது, அதே போல புதிதா வீடு கட்டுறதோ, வாகனங்கள் வாங்குறதோ எல்லாம் செய்யறது, பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். உடல்ல நோய்கள் இருந்தாச்சுனாலும் கூட நீங்க அதுக்குண்டான மருத்துவங்கள் வந்து சரியான முறையில கிடைக்கும். கல்வியில உயர்வு, வெளிநாடு போறவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு வெற்றி அடையிறது, சகோதரங்களோட ஒரு ஒற்றுமை கிடைக்கிறது, உறவு வந்து இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்தாலும் கூட ஒற்றுமை ஆகிறது. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழில ஒரு வெற்றி அடையக்கூடிய காலகட்டங்கள். கல்வியிலும் ஒரு உயர்வு உண்டு. மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது கிட்டத்தட்ட மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகம்னே சொல்லலாம்.